வணக்கம். நீதிமன்ற செய்திகள். சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சி அரங்கம் சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 6/8/2025 அன்று நடைபெற்றது. இக்கண்காட்சி அரங்கை சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி அறிவொளி அவர்கள் திறந்து வைத்து பேசியதாவது: புதிய வடிவிலான முகாம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. நீதிமன்றத்துடன் தொடர்புடைய இந்த முகாம்கள் மூலம் மக்களை நலத்திட்டங்களுடன் இணைப்பது, சட்ட தேவைகளை நிவர்த்தி செய்வது, சட்ட ஆலோசனைகளை வழங்குவது, நீதி கிடைப்பதை உறுதி செய்வதை அடிப்படை நோக்கமாக கொண்டது. இதையொட்டி நீதிமன்ற வளாகத்தில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு தொடர்புடைய துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அரசின் திட்டப் பயன்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர் என்று பேசினார். இம்முகாமில் மாவட்ட வருவாய்த்துறை சார்பில் 12 நபர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் 3 நபர் என மொத்தம் 15 நபர்களுக்கு ரூபாய் 1,65,900 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட நீதிபதி திரு பி. பார்த்தசாரதி, மகளிர் நீதிமன்ற நீதிபதி திரு ஆர். கோகுல்முருகன், குடும்பநல நீதிபதி திரு ஏ. பசுமொன் சண்முகையா, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திரு என். செந்தில்முரளி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி. ராதிகா, வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 13/9/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய, சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்ட பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடியும் வழக்குகள் மற்றும் மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்றுப்பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்பப் பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 13/9/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆதரவற்ற கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்துகளின்படி சட்ட அடையாளத்தை வழங்குவதற்கும் சமூக நல அணுகுமுறையை எளிதாக்குவதற்கும் ஒருமையப்படுத்தப்பட்ட தேசிய பிரச்சார திட்டத்தை தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு இயற்றியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் நீதிபதி, காவல்துறையினர், அரசு மருத்துவர்கள், தன்னார்வலர்கள், கல்வித்துறையினர், வருவாய்த்துறையினர், காப்பக நிர்வாகிகள் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவின் ஆலோசனை கூட்டம் நாகர்கோவில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி உதயசூர்யா அவர்கள் பேசுகையில், பெற்றோரால் கைவிடப்பட்ட, ஆதரவற்ற மற்றும் சாலைகள், பராமரிப்பு இல்லங்களில் வசிக்கும் குழந்தைகளுக்கு அரசின் அங்கீகாரம், நலத்திட்ட உதவிகள் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்வதே இந்த குழுவின் நோக்கமாகும். அந்த குழந்தைகளுக்கு ஆதார் அடையாள அட்டை பதிவு செய்து பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொடுத்து பள்ளி செல்லாதவர்களை பள்ளியில் சேர்த்தல் ஆகியவை முக்கிய பணிகளாக அமையும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கண்ட குழந்தைகள் தொடர்பான விவரங்களை அறிந்தவர்கள் 04
655221714 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம். உங்கள் தகவல்கள் ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு தேசத்திற்கான சமரசம் என்ற தலைப்பில் ஜூலை 1 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை 90 நாட்கள் நாடு தழுவிய பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றத்தால் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள், மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசம் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் தங்கள் வழக்குகளை சமரசத்தின் மூலம் தீர்த்து கொள்ள விரும்புவோர் மாண்புமிகு உயர்நீதிமன்ற வழக்குகளுக்கு பதிவாளர், நீதித்துறை அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நீதிமன்ற வழக்குகளுக்கு செயலாளர், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கும் கடிதம் மூலம் தங்களது வழக்குகளை சமரசத்திற்கு அனுப்ப கோரலாம். அந்த வழக்குகளை அந்த வழக்கு தொடர்புடைய பட்டியலில் உள்ள நீதிபதி, நீதித்துறை அதிகாரியின் முன்பு சிறப்பு சமரச மையத்திற்கு பரிந்துரைக்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் பட்டியலிடப்படும். அதன் பிறகு சமரச மையத்திற்கு அனுப்பப்படும். சமரசத்திற்கு பரிந்துரைக்கப்படும் வழக்குகள் திருமண தகராறுகள், விபத்து வழக்குகள், குடும்ப வன்முறை வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், வணிக தகராறுகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகள், சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், நுகர்வோர் தகராறுகள், கடன் மீட்பு வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள், ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றும் வழக்குகள், நிலம் கையகப்படுத்தும் வழக்குகள், சமரச தீர்வு கூறுகளை கொண்ட அனைத்து வழக்குகளும் மற்றும் பிற பொருத்தமான உரிமைகள் வழக்குகள். வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: தமிழ்நாடு சமரச மையம், உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை. தொலைபேசி எண் 044253151525301271. ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட சமரச மையம், அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம். நீதிமன்ற செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் ஆவணங்களை பதிவு செய்தல் தொடர்பான சட்டங்கள், லா ரிலேட்டிங் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். சொத்துரிமை மாற்றம் தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்தல் பற்றி சொத்துரிமை மாற்றச் சட்டம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 மற்றும் பதிவு சட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 போன்ற சட்டங்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆவணங்களை ஏன் பதிவு செய்தல் வேண்டும்? சொத்துரிமை மாற்றம் தொடர்பான தரப்பினர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட உரிமை மாற்றத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும், அந்த உரிமை மாற்றத்திற்கு அத்தாட்சி ஏற்படுத்தும் வகையிலும், அத்தகைய சொத்து பரிமாற்றத்தை எதிர்கால தேவைக்காக பதிவு செய்யும் வகையிலும் ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு அவை உரிய பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. இதனை பற்றி சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 3 விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும்? பொதுவாக அசையா சொத்துக்களை உரிமை மாற்றம் செய்யும் போது அவைகளை ஆவணப்படுத்தி முறையாக சம்பந்தப்பட்ட சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்திட வேண்டும். சொத்துரிமை மாற்றம் தொடர்பாக கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்து பதிவு சட்டம் பிரிவு 17 விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அசையா சொத்துக்கள் தொடர்பாக எழுதப்படும் தான பத்திரங்கள், அதாவது கிஃப்ட் டீட்ஸ், செட்டில்மெண்ட் டீட்ஸ் அண்ட் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் டீட்ஸ் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். அசையா சொத்தில் உள்ள உரிமையை மாற்றிக் கொடுத்தாலோ, விற்பனை செய்தாலோ, விடுதலை செய்தாலோ, பங்கு கொடுத்தாலோ அந்த பத்திரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அசையா சொத்தின் உரிமை மூலத்தையோ அல்லது வேறு உரிமைகளையோ ஏற்படுத்தவோ, விட்டு கொடுக்கவோ, வேறு ஒருவருக்கு அதனை மாற்றம் செய்யவோ ஒரு சொத்து பரிமாற்றம் இருப்பின் அத்தகைய ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். வருடாந்திர குத்தகைகள், 11 மாதத்திற்கு மேற்பட்ட கால அளவு கொண்ட வாடகை ஒப்பந்த பத்திரங்கள், 1 வருடத்திற்கு மேற்பட்ட வாடகை உரிமையை நிலைநிறுத்திக் கொள்ளும் ஆவணங்கள் போன்றவை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். ரூபாய் 100 மற்றும் அதற்கு மேல் மதிப்புள்ள அசையா சொத்து தொடர்பான உரிமை மூலம்
மற்றும் உரிமை தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்பாணைகளை கோர்ட் ஆர்டர் ஆர் கோர்ட் டிக்ரி மற்றவர்களுக்கு மாற்றம் செய்து ஏற்படுத்தப்படும் அசைன்மெண்ட் ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். விற்பனை ஒப்பந்த ஆவணத்துடன் சுவாதீனம் வழங்கப்பட்டால், அதாவது அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் வித் பொசஷன், அந்த ஆவணம் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 53A படியும் பதிவு சட்டம் சட்டப்பிரிவு 17 உட்பிரிவு 1A படியும் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். சொத்துரிமை மாற்றுச் சட்டம், அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 சட்டப்பிரிவுகள் 54, 107 மற்றும் 122 ஆகியவைகளில் அசையா சொத்துக்கள் தொடர்பான விற்பனை, 11 மாதங்களுக்கு மேற்பட்ட குத்தகை அல்லது வாடகை ஒப்பந்தம், அசையா சொத்துக்கள் தொடர்பான தான பத்திரங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 17 மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள். தமிழக அரசு கடந்த 2012ஆம் வருடம் அக்டோபர் மாதம் ஒரு திருத்த சட்டத்தின் மூலம் பதிவு சட்டம் பிரிவு 17, 34B மற்றும் 64A ஆகிய திருத்தங்களை கொண்டு வந்தது. அதன்படி கட்டுமான ஒப்பந்தங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், ரூபாய் 100க்கு மேற்பட்ட மதிப்பு கொண்ட அசையா சொத்து தொடர்பான விற்பனை ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல், உரிமை மூல ஆவணங்களை வைப்பீடு செய்யும் அடமான பத்திரம் அக்ரிமெண்ட் ரிலேட்டிங் டு டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் போன்ற பரிமாற்றங்கள் தொடர்பான ஆவணங்கள் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். சட்டப்பிரிவு 34B மற்றும் 64A படி அசையா சொத்துக்கள் தொடர்பான பொது அதிகார பத்திரங்களில் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் முதல்வர், அதாவது பிரின்சிபல், முகவர், அதாவது ஏஜென்ட் மற்றும் சாட்சிகளின் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் கைரேகைகளை பதிவு செய்வதை கட்டாயமாக்கியது. மேலும் இத்தகைய ஆவணப்பதிவு புக் 1 பதிவு செய்யப்பட வேண்டும் என உறுதி செய்துள்ளது. விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படும் ஆவணங்கள். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் விச் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷனல். பதிவு சட்டம் பிரிவு 17 உட்பிரிவு 2 கட்டாய ஆவணப்பதிவு தேவைப்படாத உரிமை மாற்றங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறே பதிவு சட்டம் பிரிவு 18 விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யும் ஆவணங்கள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 100க்கு குறைவான மதிப்பு கொண்ட அசையா சொத்துக்கள் தொடர்பான உரிமை மாற்ற ஆவணங்கள், 1 வருடத்திற்கு குறைவான குத்தகை மற்றும் வாடகை தொடர்பான பத்திரங்கள், உயில்கள், சட்டப்பிரிவு 17 ஆவணப்பதிவு கட்டாயமாக்கப்படாத ஆவணங்கள் போன்றவைகளை விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். இத்தகைய ஆவணங்களை பதிவு செய்வது சட்டப்படி கட்டாயம் இல்லை. ஆவணங்களை பதிவு செய்வது தொடர்பான கால வரையறை. பதிவு சட்டம் பிரிவு 23 படி உயிலை தவிர இதர ஆவணங்கள் அனைத்தும் அவை எழுதப்பட்ட தினத்திலிருந்து 4 மாதங்களுக்குள் பதிவிற்காக உரிய அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இந்த கால வரையறை பதிவு சட்டம் பிரிவு 24, 25 மற்றும் 26 போன்றவற்றில் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களுக்கு பொருந்தாது. ஆவணங்களை பதிவு செய்யாததால் ஏற்படும் விளைவுகள். பதிவு சட்டம் பிரிவு 17 மற்றும் சொத்துரிமை மாற்றுச் சட்டம் போன்றவற்றில் ஆவணப்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ள உரிமை மாற்றங்கள் மற்றும் பரிவர்த்தனை நடவடிக்கைகளில் ஆவணங்களை முறையாக பதிவு செய்யவில்லை எனில் அந்த உரிமை மாற்றம் சட்டப்படி ஏற்புடையதல்ல. பதிவு செய்யாத அந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு எந்த உரிமையும் கோர இயலாது. மேலும் சட்டப்பிரிவு 17 கீழ் முறையாக பதிவு செய்யப்படாத ஆவணங்கள் நீதிமன்றத்தின் முன்பு தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் ஆவண சாட்சியங்களாக சமர்ப்பிக்க இயலாது என பதிவு சட்டம் பிரிவு 49 தெளிவாக கூறுகின்றது. இணைய வழியில் ஆவணங்களை பதிவுக்கு தாக்கல் செய்தல். தமிழக அரசு பதிவு சட்டம் பிரிவு 32 திருத்தங்களை மேற்கொண்டு இணைய வழியில் குறிப்பிட்ட சில ஆவணங்களை பதிவிற்காக தாக்கல் செய்ய அரசாணை எண் 132 நாள் 12/9/2022 படி அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வசதி தொடர்பாக கடந்த 12/9/2022 அன்று தமிழ்நாடு இணையவழி பதிவு விதிகள், அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் 2022 அரசிதழில் வெளியிட்டுள்ளது. பதிவு அலுவலர் பதிவு செய்ய மறுக்கக்கூடிய ஆவணங்கள்.
refusal to register certain documents. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீதிப்பேராணை மனுவில் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த 2016ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தில் திருத்தம் செய்து புதிதாக பிரிவு 22A என்ற சட்டப்பிரிவினை நடைமுறைப்படுத்தியது. இச்சட்டப்பிரிவு கடந்த 20/10/2016 முதல் அமலில் உள்ளது. சட்டப்பிரிவு 22A படி அரசுக்கு சொந்தமான நிலங்கள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நிலங்கள், நகர மேம்பாட்டு அமைப்பிற்கு சொந்தமான நிலங்கள், இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1959 தொடர்புடைய நிலங்கள், தமிழ்நாடு வாரியத்தின் கண்காணிப்பில் உள்ள நிலங்கள் போன்ற நிலங்கள் தொடர்பான சொத்து பரிமாற்ற ஆவணங்களை பதிவு செய்ய பதிவு அலுவலர் மறுக்கலாம். அவ்வாறே முறையாக அங்கீகாரம் பெறாத மனைப்பிரிவுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்படும் சொத்து பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை சட்டப்பிரிவு 22A உட்பிரிவு 2 படி பதிவு செய்யாமல் ஆவணப்பதிவினை மறுக்கலாம். மோசடியான ஆவணங்கள் தொடர்பான ஆவணப்பதிவு. மோசடியான ஆவணங்கள் தொடர்பாக தமிழக அரசு கடந்த 16/8/2022 அன்று புதிதாக திருத்தச் சட்டம் ஒன்றினை சட்டம் எண் 41/2022 இயற்றி நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த திருத்தச் சட்டமானது பதிவு சட்டம் 1908 சட்டப்பிரிவுகள் 22B, 77A, 77B, 81A, 81B போன்றவைகளை புதிதாக சேர்த்துள்ளது. இந்த திருத்தச் சட்டத்தின்படி மோசடியான ஆவணங்களையோ, அரசால் தடை செய்யப்பட்ட சொத்து பரிமாற்றம் தொடர்புடைய ஆவணங்களையோ, நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களையோ பதிவு செய்ய பதிவு அலுவலர் மறுக்கலாம் என சட்டப்பிரிவு 22B தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 77A படி பதிவாளர் அல்லது பதிவுத்துறை தலைவர் தன்னிச்சையாகவோ அல்லது புகாரின் அடிப்படையிலோ பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் சட்டப்பிரிவுகள் 22A மற்றும் 22B ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட நடைமுறைகளுக்கு முரணாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கருதினால் சம்பந்தப்பட்ட ஆவணத்தின் தரப்பினருக்கு அறிவிப்பு அளித்து விசாரணை மேற்கொண்டு முடிவில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அந்த ஆவணத்தின் பதிவினை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கலாம். இந்த உத்தரவிற்கு எதிராக பதிவுத்துறை தலைவர் முன்போ அல்லது தமிழக அரசு முன்போ சட்டப்பிரிவு 77B கீழ் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். சட்டப்பிரிவு 22A மற்றும் 22B குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக ஏதேனும் பதிவுகளை சட்டத்திற்கு புறம்பாக பதிவு அலுவலர்கள் மேற்கொண்டால் சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர் மற்றும் அந்த ஆவணப்பதிவு தொடர்புடைய இதர ஊழியர்கள் மீது பதிவு சட்டம் பிரிவு 81A கீழ் குற்ற நடவடிக்கை மேற்கொண்டு 3 வருடங்கள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் படியான குற்றங்களை ஒரு நிறுவனம் செய்தால் அந்த நிறுவனத்தின் பொறுப்பில் இருக்கும் நபர் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொண்டு சட்டப்படி தண்டிக்க பிரிவு 81B வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆவண எழுத்தர்கள் தொடர்பான வழிகாட்டுதல்கள். ஆவண எழுத்தர்கள் தொடர்பாக தமிழ்நாடு ஆவண எழுத்தர்கள் உரிம விதிகள் 1982 உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆவண எழுத்தர்களுக்கு 3 வகையான உரிமங்கள் மாநில உரிமம் A லைசன்ஸ், மாவட்ட உரிமம் B லைசன்ஸ், சார் பதிவக உரிமம் C லைசன்ஸ் வழங்கும் நடைமுறை விதிகளில் உள்ளது. ஆவணம் உரிமம் பெற்ற எழுத்தர் தொடர்பான கட்டணம் பற்றி சுற்றறிக்கைகள் வழங்கப்பட்டு ஒவ்வொரு ஆவணத்திற்கும் பெற வேண்டிய கட்டணம் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த விவரங்களை தமிழக அரசின் பதிவுத்துறை இணையதளமான tnreginet.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். ஆவண எழுத்தரின்றி தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள். ஆவணத்தை எழுதி கொடுப்பவரால் எழுதப்படும் ஆவணங்கள் அஃபிஷியல் அசைனி அல்லது அஃபிஷியல் ரிசீவர் ஆகியவர்களால் எழுதப்படும் ஆவணங்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள், வங்கிகள், வெளிநாட்டு தூதரகங்கள் ஆகியோர்களால் எழுதப்படும் ஆவணங்கள் வழக்கறிஞரால் தயார் செய்யப்படும்
ஆவணங்கள் போன்றவை நேரடியாக பதிவிற்கு தாக்கல் செய்யலாம். மேற்கண்ட ஆவணங்களை எழுத ஆவண எழுத்தர் உரிமம் பெற்ற நபர் அவசியமில்லை. சமீபத்தில் பதிவுத்துறை தலைவர் ஆவண எழுத்தர்கள் தொடர்பாக சுற்றறிக்கை ஒன்றினை முந்தைய சுற்றறிக்கைகளில் மேற்கோள் காட்டி கடந்த 25/2/2020 அன்று வெளியிட்டுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண எழுத்தர் மற்றும் நிலத்தரகர்களை அனுமதிக்க கூடாது எனவும், ஆவண எழுத்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பற்றியும், ஆவணங்கள் தயார் செய்வது தொடர்பான உரிய கட்டண ரசீதினை ஆவண எழுத்தர்கள் அளிக்க வேண்டும் என்றும், அந்த கட்டண ரசீதனை ஆவணத்துடன் இணைத்து தாக்கல் செய்யப்படுவதை அனைத்து பதிவு அலுவலர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போலியான ஆவணங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 4/8/2021 பதிவுத்துறை தலைவர் ஒரு சுற்றறிக்கையினை வழங்கியுள்ளார். அதில் 9/8/2021 பிறகு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் இறுதி பக்கத்தில் ஆவணத்தை தயார் செய்த ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர் ஆகியோரின் பெயர், உரிமம் எண் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்றும், அதற்கருகில் அவரின் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிம்பம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தவறான நடத்தை மற்றும் பணி குறைபாடு காரணமாக ஆவண எழுத்தரின் உரிமத்தை சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யலாம் என விதி எண் 16 குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் தொடர்பான சட்ட நடைமுறைகள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் KK ரமேஷ் எதிர் தமிழக அரசு மற்றும் பலர் என்ற வழக்கில் கடந்த 27/1/2022 அன்று பிறப்பித்த உத்தரவில் பதிவு செய்ய வேண்டிய ஆவணம் தொடர்புடைய இடமானது நீர்நிலை பகுதியில் அமையவில்லை என உறுதி செய்து ஒரு உறுதிமொழி பத்திரத்தை சம்பந்தப்பட்ட நபர் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் நீர்நிலைகள், நீர் வழிப்பாதைகள், நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த அரசு புறம்போக்கு நிலங்கள் தொடர்பாக எவ்வித ஆவணப்பதிவும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் பதிவுத்துறை தலைவர் கடந்த 23/11/2021 அன்று ஒரு சுற்றறிக்கையினை வழங்கியுள்ளார். அதில் நீர்நிலைகள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை மீறுகின்ற பதிவு அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், அந்த அலுவலர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு உள்ளாக நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்நிலைகள், நீர்வழி பாதைகள், நீர்பிடிப்பு பகுதிகளின் விவரங்களை வருவாய்த்துறையினரிருந்து பெற்று வழிகாட்டி பதிவேட்டில் மேற்கண்ட நிலங்களுக்கு 0 என மதிப்பு குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறையின் இணையதளம் மற்றும் மின்னணு சேவைகள். பதிவுத்துறையில் ஏதேனும் தகவல்கள் தேவை ஏற்படின் பொதுமக்கள் அருகிலுள்ள சார்பதிவு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற உரிமையுள்ளது. மேலும் பதிவுத்துறை தொடர்பான அனைத்து விவரங்களையும் tnreginet.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த இணையதளத்தில் பதிவுத்துறை தொடர்பான சுற்றறிக்கைகள், வழிகாட்டி மதிப்பு மற்றும் பதிவுத்துறை தொடர்பான இணையவழி சேவைகள் பற்றி எளிதாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுத்துறை இணையதளம் மூலம் இலவசமாக வில்லங்கச் சான்றிதழை பார்வையிடலாம். மேலும் அதனை பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 151000 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.